Welcome back my dear future doctors, welcome to the channel. So in the video நம்ம exclusively 7.5 reservation ஓட cut off analysis தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் that is 2024 MBBS கவுன்சிலிங்க்கு என்ன விதமான கட் ஆஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவ் அனலைசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஒன்லி ஃபார் 7.5 ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். ஸோ நீங்கள் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். And before going into the video, I want to share 3 important information. First என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் மென்ஷன் பண்ணிட்டு வர கட் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ்டு கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சேஃபர் ஜோன் தான். இந்த கட் ஆஃப்லேருந்து கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கும். Either it will decrease by 2 to 3 marks or will it increases by 2 to 3 marks. So அது depending upon the ரிசல்ட்ஸ். ஸோ ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். ஆஃப்டர் ரிசல்ட் பப்ளிகேஷன் ஐ வில் கிவ் மேக்ஸிமம் அக்யூரேட்டான ஒரு கட் ஆஃப் அனலைசிஸ் நான் அப்போ போடுவேன். ஸோ அப்போ வந்து யூ வில் கெட் மோர் கிளியர் ஃப்ரம் தட் வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் மட்டும்தான். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட டெலகிராம் குரூப்பில் ப்ளீஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெலகிராமோட லிங்க் நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் தென் நம்மளோட பயோ பேஜ்லேயுமே நான் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் கமெண்ட்லேயுமே பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக டெலகிராமில் போயிட்டு பயோ தமிழன் அப்படின்னு சர்ச் பண்ணாலுமே வரும். ஸோ நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ வில் கெட் இன்ஸ்டன்ட்லி வாட் ஐ எம் போஸ்டிங் இன் த யூடியூப் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் யுவர் கவுன்சிலிங் அண்ட் தென் நீட் 2025 ப்ரிப்பரேஷன் அண்ட் நிறைய பிடிஎஃப்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ let's get into the video and then video completely till end வரைக்கும் பாருங்க and then subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிட்டு watch பண்ணுங்க. first of all so நீட் 2023 கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கோ அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதைப்படி பார்க்கும்பொழுது ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு காலேஜுமே அலர்ட் ஆகல லாஸ்ட் இயர். பிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 375, பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்தீங்கன்னா 347 அண்ட் எம்பிசி கேட்டகரிக்கு 385, SC கேட்டகரிஸ்க்கு 348, ST கேட்டகரிஸ்க்கு 347. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா SCA கேட்டகரின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒன்று. ஸோ அது மேக்ஸிமம் நம்பர் வந்து சீட் அலோகேஷன்ஸ் வந்து அதுக்கு அவ்வளோவா இல்லாததுனால ஸோ SCக்கு வந்து நான் என்ன மார்க் இங்கே கொடுத்துருக்கணும் அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா SCAக்குமே இருக்கும். லிட்டில் பிட் ஐ மீன் ஆல் ஓவர் சேம் கட் ஆஃப் தான் இருக்கும். ஒரு மைனர் சேஞ்ச் இருக்கும் எஸ்சிஏக்கும் அண்ட் எஸ்சிக்கும். எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மார்க்ஸ் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆல் ஓவர் சேம் கட் ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்குமே இருக்கும். ஸோ இதை பேசிஸ் பண்ணி நீட் 2024 கவுன்சிலிங்க்கு வந்து எப்படி கட் ஆஃப் இருக்கும், ஸோ எந்த மார்க்கில் நீங்கள் இருந்தால் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் தென் இந்த கட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு வேணும்னா நான் தனியாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வருஷத்துக்கு சேஃப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 450+ இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப் இந்த வருஷம் இன்கேஸ் கிடச்சதுன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் தென் பிசி கேட்டகரிக்கு வந்து 390+, பிசிஎம் கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 360+, எம்பிசி கேட்டகரிக்கு 400+, எஸ்சி கேட்டகரிஸ்க்கு 360 அண்ட் எஸ்சிஏக்குமே பார்த்தீங்கன்னா 360 அண்ட் எஸ்சி கேட்டகரிஸ் ஆல்சோ 360. இந்த மார்க் ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் இன் சேஃப் ஜோன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் மார்க்கு. எய்தர் இந்த மார்க்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் நான் கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் த சேஃப் மார்க் அண்ட் டென்டேட்டிவ் கட் ஆஃப் ஃபார் நீட் 2024 கவுன்சிலிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் for your upcoming success. So don't worry about anything. எந்த ஒரு விஷயத்தையுமே நினச்சி பாதர் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக என்ன வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்கேஸ் மார்க் கம்மியாக இருக்குது இல்லை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் இருக்கீங்கன்னா இப்போதைக்கு அதை பற்றி கொஞ்சம் வரி பண்ண தேவையில்லை. பிகாஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எதுவுமே வந்து திருப்பி நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ வரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ that's it. And then upcoming videos அப்படின்னு பார்த்தீங்கன்னா physics question uncovering the secret இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ ஃபார் நீட் 2024-25 எக்ஸாமினேஷன் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் நீட் 2024 எக்ஸ்பெக்டட் போனஸ். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இது ஏன் வந்திருக்குன்னு சொல்ல சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் கொஷின் அன்கவரிங் த சீக்ரெட் இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்.
ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த questions கேம் ஃப்ரம் தி 2024. நான் சொல்கிற இந்த 2 மெட்டீரியல்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்காம மறந்துடாதீங்க. அண்ட் தென் ஐ எம் பிளானிங் லைவ் ஃபார் இந்த சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் நான் பிளான் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் லைவ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் என்ன டைமிங்கில் வைக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். And thank you so much, my dear future doctors.